Zoho and Cognizant வந்து மாஸ் ஹைரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் 2025ல. நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்க வந்து Cognizantல பிளேஸ் ஆகணும் இல்ல ஒரு Zohoல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்தோடதுமே ஃபுல்லாவே கவர் பண்ண போகுது. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு ப்ளீஸ் கெட் டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே வந்து Cognizantோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, எந்த மாதிரியான இன்டர்வியூ நீங்க வந்து ப்ராசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி Zohoட சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் போட்டிருக்காங்க, அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜென்சி நெக்ஸ்ட், ஜென்சி ப்ரோ, ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 ரோலுக்கு அவங்க எடுக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து February to March தான். இப்போ நீங்கள் March 7 அது லாஸ்ட் டெட்லைன் கொடுத்தனால உங்களுக்கு நீங்கள் அப்போலேருந்தே வந்து அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வில்லிங்காக இருக்கணும். இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 6.75 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 4 LPலேருந்து உங்களுக்கு 6.75 LP வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஜென்சியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டெவலப்பிங் சைடில் உள்ள எல்லா குவாலிட்டிஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு எப்படி டெவலப் நீங்கள் கோட் எழுதுறது, உங்களுக்கு அதில் எப்படி ப்ரொஃபிஷியண்டாக இருக்குது, SDLC பற்றி உங்களுக்கு லைஃப் சைக்கிள் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்ற ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 பேட்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் BE, BTech, ME, MTechன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜிலாம் எக்ஸ்க்ளூடட். ஸோ நீங்கள் அவங்க அப்ளை பண்ண முடியாது. இது போக நீங்கள் வந்து மினிமம் 60% வந்து நீங்கள் மார்க்ஸ் வச்சுக்கணும். 59.9% வச்சிருந்தாலும் இட்ஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு எந்த அரியர்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ இதுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஐடி கார்டு மாதிரி ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஐடி கார்டு, மார்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்போ பேன் கார்டு இம்பார்ட்டன்ட். பேன் கார்டுலையுமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்சி நெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்சியோட எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே உங்களுக்கு ஒன்றா வரும். இது போக உங்ககிட்ட ஃபுல் ஸ்டாக் எபிலிட்டிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜாவா ப்ளஸ் வந்து அதோட ஸ்ப்ரிங் பூட், அதோட HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை நீங்கள் பைத்தானில் வெல்வர்ஸ்டாக இருந்தீங்கனாலும் ஃபைன். ஸோ நீங்கள் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை வச்சு உங்களை வந்து இந்த 3 இதுலையுமே வந்து உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த ஜென்சி நெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து DSA எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்சி ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி சைடு, SAP சைட்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஜென்சி ப்ரோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது போக 2 டாக்குமெண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ப்ராப்பராக நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டுமே வந்து அந்த பர்டிகுலர் லிங்க்ல வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஜென்சி நெக்ஸ்ட்னா எவ்வளோ சேலரி, ப்ரோக்கு எவ்வளோ சேலரி, ஜென்சிக்கு எவ்வளோ சேலரின்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Feb 2025ன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இந்த வந்து முன்னாடியே போஸ்ட் போட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ March 7 தான் டெட்லைன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது, அசஸ்மெண்ட் எல்லாமே அடுத்ததாக இருக்கும். ஹைரிங் எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE முடிச்சிருந்தாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் முடிச்சாவே போதும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து Feb 24லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனிங் வந்து March 7லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிகாஸ் அப்போ தான் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்பர்சன் இன்டர்வியூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரொம்ப ஏர்லியாக அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்கும். Cognizantோட இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து 3 or 4 ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இது வந்து ஃப்ரெஷருக்கு கொடுக்கறனால ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட், ஆன்லைன் அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து Cognizant இன்டர்வியூ ப்ராசஸ் கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்கள் நடக்குதுன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், மேனேஜர் ரவுண்ட்னா எந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எப்படி கவர் பண்ணுன்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து Cognizantல வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அந்த எல்லா ரிசோர்ஸஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஜோகோல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 7th of March இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஏர்லியாக அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் இன்டர்வியூவோட கால் லெட்டரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து யூஸ்வலாக என்ன ஜோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கோட் எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். நான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜோகோல வந்து 0 to 3 years வந்து அவங்க கொடுத்தனால நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரெஷராக இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். மேபி வந்து 2025 மட்டும் நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட் மட்டும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்க சான்ஸ் இல்லை. மற்றபடி டில் 2024 வரைக்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க C++, ஜாவா மூணுமே வந்து லாங்குவேஜ் ரெக்வயர்டாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து நல்ல ப்ரொஃபிஷியண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுங்க. டோன்ட் ஹெசிடேட் இட். ஏன்னா எனக்கு வந்து ஜாவா தெரியாது, நான் C++, மட்டும் தான் தெரியும், நான் அதை அப்ளை பண்ணலாமான்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே சின்டெக்ஸ் பேசிஸ் தானே. ஸோ மேபி வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நடக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதோட அவுட்புட் கேட்பாங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஒரு செக் இருக்கும், நீங்கள் வந்து ஜாவாவில் எழுத போறீங்களா இல்லை C++, சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சின்டெக்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி அவுட்புட் வருதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஹெசிடேட் பண்ணி உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்க வேண்டாம். ஜோகோவோட டிப்பிக்கல் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நான் மல்டிபிள் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ஜோகோ வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து பாப்புலர் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஐடியா கிடச்சிடும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வீடியோக்கு என்னென்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோவை வந்து இன்னுமே லென்த் ஆக விரும்பல. பிகாஸ் நமக்கு டெட்லைன் வேறு ரொம்ப வந்து ஏர்லியாக இருக்குது. March 7க்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கொடுத்த ரிசோர்ஸஸ் அண்ட் என்ன மாதிரி ப்ராசஸ் சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ கேன் கிராக் திஸ். வெரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் தி கிராஜுவேட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாஸ் ஹைரிங்ன்றது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த மார்ச்ல நீங்கள் வந்து மேபி அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதுக்கு April, May அந்த டைமில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு June, Julyல ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நீங்கள் ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் அதை அப்ளை பண்ணலாம் கிடையாது. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, தென் யூ கேன் ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு ஒரு டெக் வித் ரமாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.